எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பத்மநாபபுரம் அரண்மனை. நம்ம தென்னிந்தியாவில் மிக பிரம்மாண்டமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனைகளில் இந்த பத்மநாபபுரம் அரண்மனையும் ஒன்று. அதை பற்றி இன்றைக்கி விரிவாக பார்க்கலாமா? பத்மநாபபுரம் பேலஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது அதோட அற்புதமான மர கட்டிடக்கலை. 400 ஆண்டுகளுக்கு மேலான அதோட வரலாறு மற்றும் திருவிதாங்கூர் அரசர்களோட பெருமை தான். இந்த அரண்மனை தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் கோட்டைக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட மிகப்பெரிய அரண்மனைகளில் இதுவும் ஒன்று. இந்த அரண்மனை தமிழ்நாட்டில் தான் இருந்தாலும் ஆனால் அது கேரள அரசோட தொல்லியல் துறையால் தான் பராமரிக்கப்பட்டு வருது. இதோட இயற்கை அழகும் பழமையான கட்டிடங்களும் அரச மரபின் நினைவுகளும் தான் இந்த அரண்மனையை ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த அரண்மனை சுமார் 186 ஏக்கர் பரப்பளவை கொண்ட பத்மநாபபுரம் கோட்டைக்குள்ள 6.5 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சி 14 தனித்தனி தொகுப்பாக விளங்குது. பத்மநாபபுரம் அரண்மனை 16ஆம் நூற்றாண்டில் வேணாட்டு மன்னர் ரவிவர்ம குலசேகர பெருமாளால் கட்டப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் இந்த அரண்மனையை கல்குளம் அரண்மனைன்னு சொல்லியிருக்காங்கங்க. 1600களிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் திருவிதாங்கூர் ராஜ்யத்தோட தலைநகரமாக பத்மநாபபுரம் விளங்கியிருக்கு. ஆரம்பத்தில் சிறிய அரண்மனையாக இருந்தாலும் 18ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான வடிவத்தை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கல்குளம் அரண்மனைன்னு சொல்லப்பட்ட இந்த அரண்மனை தான் 1744 ஆட்சி செய்த மன்னர் மார்த்தாண்டவர்மரால் பத்மநாபபுரம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்குது. பத்மநாபபுரம் அப்படின்னா பத்மநாபரின் இருப்பிடம் அப்படின்னு பொருள் இருக்குதுங்க. அதாவது பெருமாள் வாழ்கிற இடம். மார்த்தாண்டவர்மர் நவீன திருவிதாங்கூரோட சிற்பின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த அரண்மனை சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக அரசோட முக்கிய நிர்வாக மையமாக இருந்திருக்கு. 1975ஆம் ஆண்டுக்கு பிறகு தலைநகர திருவனந்தபுரத்திற்கு மாற்றியிருக்காங்க. அப்போ தான் இந்த அரண்மனையோட அரசியல் முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அதோட வரலாற்று முக்கியத்துவம் இன்னைக்கு வரைக்கும் குறையலை. இந்த பத்மநாபபுரம் அரண்மனையில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா அதோட மர கட்டிடக்கலை தான். அதாவது தேக்கு, பலா மற்றும் பல வகையான மரங்களை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. 400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரண்மனை ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அது அந்த கட்டிடக்கலைஞர்களோட திறமையை தான் வெளிப்படுத்துது. இந்த அரண்மனை முழுவதும் கேரளபாணி மரக்கட்டிடக்கலையில் தான் கட்டப்பட்டிருக்குது. இந்த அரண்மனையில் ஜன்னல், கதவுகள், தூண்கள், கூரைகள் எல்லாவற்றிலும் அழகிய மர வேலைப்பாடுகள் இருக்குது. இந்த அரண்மனையில் தாய் கொட்டாரம், மந்திர சாலை, நாடகசாலை, உப்பிரிக்க சாலை, நவராத்திரி மண்டபம், பெரிய விருந்து மண்டபம் அப்படின்னு நிறைய முக்கிய பகுதிகள்லாம் இருக்குது. இந்த முக்கிய பகுதிகளில் தாய் கொட்டாரம் அப்படிங்கிற பகுதி ரொம்ப பழமையான பகுதி. இது 400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு அசல் கட்டிடமாக தான் கருதப்படுது. இதில் உள்ள மர வேலைப்பாடுகள், செதுக்கப்பட்ட கதவுகள் மற்றும் பாரம்பரிய அறைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அடுத்து மந்திர சாலை. மந்திர சாலை அப்படின்னு நான் சொன்னது உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அது ஏதோ மந்திர ஓது இடம் அப்படின்னு. கண்டிப்பாக அது இல்லைங்க. இது அரசர் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய இடம். இந்த அறையில் உள்ள ஜன்னல்கள் மற்றும் மர அமைப்புகள் எல்லாமே வெளிச்சமும் காற்றும் சரியாக வரும்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த மந்திர சாலையில் தான் அரசின் முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. இது ரொம்பவே ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உப்பிரிக்க மாளிகை. இந்த மாளிகை 4 மாடி கட்டிடம். இந்த மாளிகையில் அரச குடும்பத்தினர் பயன்படுத்திய பொருட்கள், ஆயுதங்கள் மற்றும் பழமையான ஆவணங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது. அடுத்தது நவராத்திரி மண்டபம். நவராத்திரி திருவிழாவின் போது இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட இடம் இதுதான். பாரம்பரிய கலைஞர்களுக்கு அரசர்கள் அளித்த முக்கியத்துவத்தை இந்த மண்டபம் காட்டுகிறது. இதுபோல் இந்த அரண்மனையில் பெரிய உணவு கூட ஒன்று இருக்குது. இந்த உணவு கூடத்தில் ஒரே நேரத்தில் 100க்கு மேலான மக்களுக்கு உணவு வழங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்குதுங்க. திருவிழாக்கள் மற்றும் முக்கிய அரசு நிகழ்ச்சிகளில் இங்கு பெரிய விருந்துகள் நடைபெற்றதுக்கான சான்றுகளும் கிடைக்கப்பெற்றிருக்குது. இந்த அரண்மனையில் சீன வணிகர்களால் வழங்கப்பட்ட ஜாடிகளும் இருக்குது. இந்த அரண்மனையிலேயே ஆன்மீகத்திற்குன்னு ஒரு தனி இடம் ஒன்று இருக்குது. அதன் பெயர் ஹோமபுரா. அரச குடும்பத்தினர் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. அதற்காகவே இந்த இடத்தையும் கட்டியிருக்காங்க. இங்கு யாகங்கள், ஹோமங்கள், பல மத சடங்குகள் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்குது. இந்த அரண்மனையில் பூமுக மாளிகை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குதுங்க. இது அரச வரவேற்பு மண்டபம். இங்கே அரசர்கள் விருந்தினர்களை வரவேற்றிருக்காங்க. இந்த பகுதியில் காணப்பட்ட மரத்தூண்கள், செதுக்கப்பட்ட அலங்காரங்கள் மற்றும் பாரம்பரிய வடிவமைப்புகள் மிகவும் அழகாக இருந்திருக்குது.
இந்த அரண்மனையில் ஒரு பழமையான கடிகாரம் ஒன்று இருக்குங்க. இந்த கடிகார கோபுரமானது ரொம்ப பிரபலமானது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேலாக இது இயங்கி வருகிறது. இது சரியான நேரத்தை இன்னைக்கும் காட்டுவதா பார்வையாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுபோல் இந்த அரண்மனையில் அரசரோட கட்டில் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருது. இது 64 மருத்துவ குணங்கள் கொண்ட மரங்களால் உருவாக்கப்பட்டிருக்குது. இது அக்கால மருத்துவ அறிவையும் அவங்களோட கைவினை திறமையும் தான் நமக்கு காட்டுது. இந்த அரண்மனையில் உள்ள தரை வந்து ரொம்பவுமே பிரபலமானது. அதாவது முட்டையோட வெள்ளைக்கரு, தேங்காய் கறி, சுண்ணாம்பு மற்றும் இயற்கை பொருட்களை கலந்து தான் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த தரை இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப பளபளப்பாக இருக்குது. அதை போலவே இந்த அரண்மனையில் நிறைய ரகசிய சுரங்க பாதைகள் வந்து இருந்திருக்குது. இது போர் மற்றும் அவசர காலங்களில் அரச குடும்பத்தினர் வந்து தப்பி செல்கிற வகையில் ரகசிய சுரங்க பாதைகளாக அமைக்கப்பட்டிருக்குது. இந்த தகவல் தான் அரண்மனையின் மர்மங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இவையெல்லாம் இந்த அரண்மனையின் முக்கியமான மற்றும் அரிய சிறப்பம்சங்கள். இந்த பத்மநாபபுரம் அரண்மனை தென்னிந்தியாவோட பண்பாடு, கலை மற்றும் அரச மரபின் ஒரு உயிரோட்டமான சான்றாக தான் கருதப்படுது. பத்மநாபபுரம் அரண்மனை என்பது ஒரு பழமையான கட்டடம் மட்டும் இல்லைங்க, இது 400 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாற்று சாட்சி. இது அரச மரபின் பெருமை மற்றும் தென்னிந்திய கட்டிடக்கலையின் ஒரு அற்புதம். வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் நீங்கள் நேரில் போய் இந்த அரண்மனையை பாருங்கள். அப்போ தான் இந்த அரண்மனையோட உண்மையான அழகையும் பிரம்மாண்டத்தையும் நான் சொல்கிறத விட உங்களால் முழுமையாக உணர முடியும்.